இந்திய டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கும் கருண் நாயரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக சாய் சுதர்ஷனை பிளேயிங் லெவலில் சேர்க்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இப்போது அதிகரிச்சிருக்கு. பலரும் கருண் நாயரை விமர்சித்து வராங்க. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் சுமார் 8 ஆண்டுகளுக்கு அப்புறமா கருண் நாயர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி இடம் பிடிச்ச போதும் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படலை அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுது உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய கருண் நாயர் இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சிருந்தாரு. இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் அவர் சிறப்பாக விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இது வரைக்கும் விளையாடின 2 டெஸ்ட் போட்டிகளில் 4 இன்னிங்ஸ்லையுமே சேர்த்து அவர் வெறும் 77 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு. முதல் டெஸ்ட்டில் 0 மற்றும் 20 ரன்கள் எடுத்திருந்தார். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 31 மற்றும் 26 ரன்கள் எடுத்திருக்கிறதால அவர் ரொம்பவே சராசரியாக விளையாடிருக்காரு அப்படின்னும் அவரை அணியிலேருந்து நீக்கிட்டு இளம் வீரரான சாய் சுதர்ஷனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தா அது எதிர்கால அணிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பல கருத்துக்கள் பார்க்கப்படுது. கருண் நாயரால் இங்கிலாந்து ஆடுகளங்களில் ஸ்விங் மற்றும் சீமாகும் பந்துகளை எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிற பலவீனம் சுட்டி காட்டப்படுது. அவர் இந்திய ஆடுகளங்களில் மட்டும்தான் எளிதாக ரன் குவிப்பார். வெளிநாட்டு கிரவுண்டில் அவரால் பெரிய அளவில் ரன் குவிக்க முடியாது அப்படின்னு அவரை இந்திய அணியில் ஆடணும் அப்படின்னு சொன்ன அதே ரசிகர்கள் இப்போது வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயருக்கு வாய்ப்பளிக்க கூடாது அப்படின்னும் 33 வயசாகிட்ட அவருக்கு பதிலாக 22 வயசு வீரரான சாய் சுதர்ஷனுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இப்போ எழுந்திருக்கு. சாய் சுதர்ஷன் முதல் டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸ்லையும் சேர்த்து 30 ரன்கள் தான் எடுத்தார். ஆனால் அவர் 2வது டெஸ்ட் போட்டியில் இடம் பெறலை. இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கருண் நாயருக்கு பதிலாக வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இப்போ எழுந்திருக்கு. 2வது டெஸ்ட் போட்டியில் கருண் நாயர் சரியாக ரன் குவிக்காத போதும் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் கை கொடுத்ததால் இந்திய அணி அபாரமாக ரன்க்கு வச்சுருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் 587 ரன்கள் சேர்த்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் முடிவில் 180 ரன்கள் முன்னிலையும் பெற்றிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது 3வது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கிறதால அந்த போட்டியின் போது இந்த மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.